ஏமாந்த பொழப்பு ஏமாந்த பொழப்புக்கு வழியேறி வந்து நிக்குது இல்லையா? அது போக இல்ல மத்திரமே இன்னைக்கு எத்தா கையா நிக்குது. பணத்திலையும் சரி, காசுலையும் சரி, பதவியிலையும் சரி இல்லையா? இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, எல்லாமே கட்டுக்கு அடங்க மாட்டேங்குது. கட்டா தெரிஞ்சு கச்சேரி வீர போக பாக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து அந்த அங்கலாப்புக்கு விட கொடுத்து அந்த சவால் போடுறதுக்கு விட கொடுன்னு கேட்டு இல்லையா? மிங்கடிக்காம உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேசுறேன். மொண்டிக்கேட்ல கிடக்குதுன்னு சொல்றேன். மீட்டு போடலாமே. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்து கருப்புங்கோட்டையில் தங்க விற்கிற மாட்டானுங்க தங்கத்தடம் போட்டு தரனாய 3 அமாவாசை வந்து நிக்கணும். அதெல்லாம் எந்த குறையும் இல்ல, புரிஞ்சுதா? செலவு பண்ணிட்டு கிடக்காத. வீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. வர அமாவாசைக்கு பூச சாமானத்தோட 9 கணி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி மரத்துக்கு வர அமாவாசைக்குள்ளே மாற்றம் கொடுத்துறேன். முறை செலுத்தின கையோட பட்டியை மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியமா ஐயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். கொஞ்சம் உடம்பு தொந்தரக்கு இன்னைக்கு சின்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு 10 பணம் அள்ளி கொடுக்கிற நேரமும் வந்துருச்சு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? கூட வந்து நிக்கிறேன். இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி பாக்கு 4 பேர் புடிச்சு தூக்கிட்டு வந்தீங்க. இன்னைக்கு தனியா நடக்கடிச்சுக்கிறேன். இவன் கெடு முடியும் போது அந்த திருநாள் அன்னைக்கு என்னையாவது சேர்த்து இவனையும் ஜாமியாட வைக்க தாயே போட்டி மகள பாதி கிணறு தான், பாதி கிணறு கூட தாண்டல, கிணறு தாண்டணும்னு நின்னுட்டிய தாயே. அதுக்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது, புரிஞ்சுதா? சரி, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இல்லறத்தை வித்து இன்னைக்கு கடனை தீர்த்து என்னை பட்டி காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு பயப்பட வேண்டாமாயா? என்னை நம்பி வந்துருக்கிறீங்களா? 9 நாள் கழிவு 9 நாளுக்குள்ள அது உத்தரவு போடுறேனாயா? உத்தரவு போட்டு கடனை அடைச்சு உன்னோட பட்டியை பேர் வாங்கிக்க. இது சத்திய வாக்கு, புரிஞ்சுதா? வரப்போ ஆஸ்திரேலியா வேலைக்கு போறதா? ஆஸ்திரேலியா வேலைக்கு போறது அதே மாதிரி உள்ள போய் இங்க ஆந்திராவுக்கு வந்துங்க நின்றுட்டு இருக்குது பாரு. மாலை போட்டு தனியா வாங்கணும்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் நிக்க வைடா. ஐயா தாயி, அக்கடி எப்படி கும்பிடுதோ அதே மாதிரி குமரி வந்து நிக்குதப்பா. எடுத்த காரி கை கூட மாட்டிக்குது. பட்டி எத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இதுக்கு விட குடுன்னு வந்து கேட்டு இங்க நிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மீட்டு சாதிச்சு கைப்பற்றி தர வேண்டியது எம்பொறுப்பு தாய். நான் சொல்ற கடுக்கு வரணுமே, வர முடியுமா? வந்து நில்ல அங்கத்தாயம் போட்டு தரனாயா? ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தேன். அந்த ஆயா ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கவலைப்படாத. அவளையும் கையேந்து கும்பிடு. என் பிறந்தவா, புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. 3 அமாவாசை பட்டியல் நெல்லு. வர்ற அமாவாசைக்குள்ள மாத்தத்து குத்துறனாயா? வர அமாவாசைக்கு புத்து சாமானத்தோட 9 கனி அப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. ஒரு புத்துக்கணி சாமி கும்பிட்டு இருந்ததா? இப்ப கும்பிடுறதில்ல. ஏன்? புத்துக்கண் இருக்குதாயா? 2 கோயில கும்பிட்டு இன்னொரு கோயில் சரி, அடியான் விட்டு விலகிற இங்க உட்காந்துக்குவானவ சொல்லிட்டே இருக்குது. தாயே, நீ நினைச்சிட்டியா அந்த இடத்துல இருந்து தேவாதி போயிடுது? மண்ணோட மண்ணா போனாலும் அங்கதான் நிக்குது, புரிஞ்சுதா? போய் நாளைக்கு ஒரு 8 பார்த்துட்டு ஒரு வில்ல கல்புரை நிக்கிற இடத்துல பத்த வச்சுட்டு வந்து சேரு. நானும் வருவா, அவளும் வருவா. போ, ஒரு ரகசியம் சொல்றோம். ஒரு பொண்ணா வந்து அட இன்னைக்கு மந்திரமாயத்துல போயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணது ஏது பண்ண தெரியாம தவிச்சு இன்னைக்கு சொத்து வந்து நிற்கணும், ஒரு கூட்டுல நிற்கணும் அப்படியே வந்து கேட்டு நிற்கிது வருஷம். நான் ஆங்கார கற்பனை நம்பி வந்து நிக்கிறியா? சொத்துக்கு சவால் போடுறாங்க. சவாலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? உண்டா இல்லையா? ஒரு கூட்டுல நின்னுக்கலாமாயா? புரிஞ்சுதா? இன்னைக்கு அங்கங்க பிரிஞ்சு நிக்குது. ஒரு கூட்டுல நிறுத்தி உன்னை வாழ வச்சு தர வேண்டியது எம்பொறுப்பு. பண்ணா நாயத்துக்கு வருவாங்க. நாயத்துக்கு போய் உட்காரு. அந்த நாயத்துல 2 இடத்தில் வரு. யோசனை பண்ணிட்டு நிக்காத. 2 இடத்தில் வரு. நீ என்னை நம்பி உட்காந்துக்கிற என்ற வார்த்தையை போட்டுட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துறனாயா? புரிஞ்சுதா? போ வரம்போ.
கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா. அடியா தாயி ஓட்டி மகன ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இந்த பால் கற்ப நாளுக்கும் தகுதி மண்ணில் இன்னைக்கு மொண்டிக்கட்டுல போட்டாங்கப்பா. புரிஞ்சுட்டியா தாயி? நீ போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இதை காப்பாத்திக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லையா? சிறுநீரகத்துல சிக்கலு, அதுல சிக்கலு, இதுல சிக்கலு, என்னமோ ஏதோ மரபெல்லாம் பேசிட்டு வரேன். புரிஞ்சுட்டியா? ஆராடியோ ஒண்ணுமே இந்த பால் கற்ப நம்பி வெட்டியில ஏமாதூதால வெட்டி வச்சு முடி காப்பாச்சாருனாயா. புரிஞ்சுதா? நீ மருத்துவத்தை பாருடா, வேண்டாம் சொல்ல வரல. என்ன இது வேற சமாச்சாரம். இதை மீட்டு கொடுத்து காப்பாத்தி கொடுத்துட்டா கொடுத்து எனக்கு என்ன செய்யற? என்ன வேணும் செய்யுங்கப்பா. எனக்கு உசுறு குசுறு தான் வேணும். புரிஞ்சுதா? உசுறு குசுன்னா உசுர கேட்கல, கருங்கடா ரத்தம். புரிஞ்சுதா? உசுறு குசுறுதான் அப்படியே நான் வர்றாங்கடா. புரிஞ்சுதா தாயி? இது உடம்பு தொந்தரவு தான் தாயி, அது இல்லைன்னு சொல்ல வரல. புரிஞ்சுதா? மருத்துவத்தை பாரு கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் மருத்துவம் நான் தான். புரிஞ்சுட்டியா? நல்லபடியா காப்பாத்தி இந்த அடியான தங்க விக்கிரமா நிறுத்தி தீர்க்காயுசு குத்திரம் போட்டு இதே வட்டியில வாழ வச்சு தள்ளினா இந்த பாலத்து கற்பனை பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கா. இல்ல அப்படின்னா உன்ற குழப்பி பிச்சா இருக்கு. மாலை கட்டித்தாண்டா போட்டாங்க, அடையாளம் காமிக்கிறேன் பாரு. இதுல இருந்தாவது கற்ப நேரா பேசுறேன்னு தெரிய வேண்டாமாடா? அடங்க வேண்டாமாயா? கருப்பை என்னைக்கு பொய்யாடு எடுக்க மாட்டேனாயா? வாழ வச்சு கொடுத்துறேன். அது போக இன்னைக்கு காசு ஒரு பணம் வந்தா 10 பணம். இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, வாழ்றதா சாவறதா வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கு தகுதி மேல பாடியா என் பட்டிக்கு நான் அமாவாசை வந்து கையேந்தி நிக்கணும். வர்ற வாரம் ஒரு தடவை வந்து போக முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி இறப்படி நல்லெண்ணெய் 9 மஞ்சள் கொம்பு கொண்டு முறை செலுத்தி மரத்திலிட்டு வாங்கிட்டு போ. எல்லாம் பங்கமலாம்ன்ற வட்டிக்கு பேர் வாங்கி தண்டு மாரியம்மனை கும்பிட்டியா? கும்பிட்டு இருக்கிறியா? அவகிட்ட ஒரு முறை ஒண்ணு போட்டு இருக்கிறியா? மறந்துருவாங்க பத்தியா? எப்படி சண்டு மாரியம்மன் தண்டு 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 மாரியம்மன் கிட்ட வந்து ஒரு முறை போட்டு இருக்குது. நடத்தி தர்றேன், நடத்தி தந்துட்டு அதையும் சொல்றேன், போய் செஞ்சுட்டு வந்து. புரிஞ்சுதா? இந்த கறியை வச்சுக்கா. ஆனா இது அழுகி போயிரு, பைதுக்காத அழுகி போயிரு. இது பத்திரமா போய் இது மாற்றம் வந்தோம்னா எடுத்து கங்கையில வீசிடு. இந்த தாய் பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்க, செல்வாக்கு. இது சத்தியவாக்கு. என்னடா பெங்களூரு, ஆனா பெங்களூரு சினிமா நடிகனுடைய சினிமா நடிகை உலகம் போற தெரியுமா அப்படின்னு சொன்னேன். உலகம் போற தெரியுமான்னு சொல்ல சினிமாவில் நடிச்சு சினிமா படம் வெளியும் வந்தாச்சு. ஓட்ட கொட்டு மூளை போட்டு ஓடிட்டு இருக்கு. அடுத்த படம் புக் ஆயாச்சு. கல்யாணம் பார்த்து ஆலோசிச்சு போறா ஓட்டி வாங்கின. என்னை எப்படி நீ ஆதரிச்சு பார்த்தியோ அதே மாதிரி உன்ற பட்டி அலங்கரிக்கிற நேரம் வந்துடுதுரா. உஷாரா நீ தான் முடிச்சுக்கோணும். புரிஞ்சுதா? அது போக இன்னும் 2 விதத்துல ஆதாயத்தை தேடி தர்றேன். பெரிய ஆதாயம் தேடி தராது. எப்படி தர என்ன பண்றேங்கிறதால சொல்ல மாட்டேன். நீ எனக்கு எப்படி பாடுபட்டு வந்தியா, இனி நான் உனக்கு பாடுபடுறேன். சில குழப்பம் குடும்பத்துல நினைச்சிட்டு நிக்கிற, அதையும் 3.25 நாளில் மீட்டாரு சத்தியவா. ஆந்திரா சித்த வாழ்க்கையில் இருக்கிற என்ற அடியானுக்கு தீர்த்து தடப்பில்லைன்னு அவன் முதலே சொன்னானா? தாயே அதெல்லாம் இங்க வேலையே கிடையாது. மனசு மட்டும் சுத்தமா இருந்த போது. எப்படி மனசு சுத்தம் வந்துக்கா எங்கேயும் போய் நிக்கலாம். சரி இப்ப தடுமாறி போயிட்டேன். ஆந்திராவே ஓடிடலாமா இல்ல பொழப்ப பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறேன். ஆந்திராவிலும் ஒரு கட்டடம் ஒண்ணு பாக்கி நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு பார்த்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நொடியில இருந்து உனக்கு தொழிலுக்கு கூட வந்து நிக்கிறேன். கடனை நீக்கி தர்றேன். 10 பணம் மிச்சம் பண்ணி தந்துடுறேன். சத்தியவா பத்திரம் வச்சுக்கோ. சொல்லு வீட்டுக்கு வருமா? ஏடா ஐயா உன்ற வவுத்து பசிக்கு இந்த அடியாம்ப சோறுது நானா? உன்ற வவுத்து பசி ஆறிடுமா? அப்புறம் நீ வேற இடத்துக்கு வந்து என்னைய கேட்டுட்டு நிக்கிறியா? சரி இருந்தாலும் அந்த வல்லாம அப்பனுக்கு இருக்குதா இல்லையான்னு சோதனை போடுறியா? சொல்றேன் கேட்டுக்கா. ஆணும் பெண்ணும் பெண்ணை பட்டி இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி ஓடி போச்சு. ஓடுன பட்டி பொண்ணா
பட்டிக்கு வந்து சேருவாளா சேர மாட்டாளா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அவன் மேல தப்பு இருக்குதா இல்லையா? அந்த பிள்ளையை குறை சொல்லி என்ன பண்றது? இருந்தாலும் யாரை எவரு என்னன்னு சொல்ல மாட்டேன், மரபுரலாத்தான் சொல்லுவேன். இப்ப வந்து அவங்க 2 பேர்த்தையும் நியாயத்துல உட்கார வச்சு பேசி பட்டியல கொண்டு சேர்த்து அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? சத்திய வாக்கு ஒன்னு சேர்த்து கொடுத்துருப்போம். ஒன்னு சேர்த்து கொடுத்தா திருடனை ஆறு அவன் அதுல இருந்து மீட்டு கொடுத்து நல்ல வழி கொடுத்து பேர் வாங்கி தாய் இதே பட்டியல கொண்டு நிறுத்தி பேர் வாங்கி தந்த நாயா போ பாக்குது போ. இது சத்திய வாங்கி போகிறப்போ புரிஞ்சுதா? போண்டா அவளை உப்பு கம்மியாவே போட்டு எப்படி போண்டா பலகார கடை உண்டா இல்லையா? பலகார கடையில வரவே சிம்பராடா. ஏன்னா ஏவாத்துக்கு வரவை கிட்ட 2 பேர் ஒட்டுக்கா வந்து கேட்டா என்ன உடனே மூச்ச காமிக்க அவனுங்களே வேற மாதிரி வரானு இல்லையா? அதனால இந்த தொழில் விட்டு போட்டு எங்க போயிடலாமா வேற தொழில் அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது இல்லையா? கொஞ்சம் காரை தூக்கி போடு, எல்லாம் நான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. தாயி பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்பங்கோட்டையில வந்து நின்றுட்டு இது தொழில் முறை வேற சமாச்சாரமாயா? நான் சொன்னது இத்தனை நேரம் உன்னை விளையாட்டு சொல்லிட்டு இருந்தனாயா? ஒண்ணு கலங்கப்பட வேண்டாம். கட்டில போட்டு கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில விட பாக்குறாங்க, புரிஞ்சுதா? இன்னைக்கு வர்றப்போ பட்டி வந்து சுத்தம் பண்ணி பேர் வாங்கி கொடுத்து 10 பணம் மிச்சம் பண்ணி பொன்னாளுக்கு வரணும்னு வருதாயா? பெத்த கண்ணு சின்ன கண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுன்னு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு தேடி வருது முடிச்சு போடு. அதே மாதிரி மங்களிக்காரன் கொஞ்சம் குறும்பு, ஒண்ணு சொல்ற ஆகாது. இருந்தாலும் அவனை நல்லவனாயா கொஞ்சம் கோவக்கார, புரிஞ்சுதா? தொழில் அமைக்கணும் வந்து கேட்டு நிக்கிறேன். 72 மணி நேரம் இருக்க வச்சிடணும். தாயி சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பால் கருப்பங்கோட்டையில உனக்கு முத்து வெள்ளம் போட்டு முத்திர வெள்ளம் போட்டு தந்துறனாயா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மருந்துக்கு வாங்கிட்டு போகுது. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று உன்னோட பட்டிக்கும் பேர் வாங்கி அடி அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? முடிச்சு கொடுத்தே எனக்கு என்ன செய்ய நான் சொன்னதெல்லாம் நெசமா பையன். தாய்க்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல. இது செய்வன கட்டு, புரிஞ்சுட்டியா? இல்லத்துக்குள்ளார அடங்காது, உள்ளத்திலே அடங்காது. புரிஞ்சுக்கா? இதை மீட்டு கொடுக்கணும்னா நான் சொன்ன கடு வரைக்கும் வரணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணம் 9 மச்சக்கொம்போட வந்து என் பட்டியல முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. எண்ணி 3 வாரத்துக்குள்ள மாற்றத்துக்கு கொடுக்க ஒரே அவசியம் நடையோட்டி அண்ணாயா. நடையோட்டி இதே பட்டியல உன்ற மங்களத்துக்கு பங்கம் வந்து சேராதாயா? புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்துறப்போ ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு தகுதிமன் இல்ல கோட்டையில கொடி நாட்டி போடலாமாயா? காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. சத்திய வாக்கு பத்திரமா வச்சுக்கோ. கூட வரணும் போதாய். இந்த அடியா மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறியா? அது கிட்ட வந்துட்டு நான் இருக்கோ நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிறீங்க? அப்படி கொடுத்துட்டு பாரு போ. தாயே இந்த அக்கடி குமர மாதிரி குமரி வந்து நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? இல்ல முந்தரு மாதிரி உள்ள முந்தரு மாதிரி சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கவலைப்பட வேண்டாமாயா? இன்னைக்கு முறை செலுத்து, இன்னைக்கு முறை பாக்குது. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று உனக்கு 10 பணத்துக்கு உத்தரவு போட்டு நான் பேர் வாங்கி அந்த காரியத்தை முடிச்சுட்டேன். போ வரம்போ. இந்த பாத்துக்கற்பு கோட்டையில வந்து இன்னைக்கு வாழ வச்சு கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். சொன்னதுதான் வட்டிக்கும் பேர் வாங்கி தொழிலையும் பெருக்கி மத்ததையும் பெருக்கி முடிச்சு கொடுத்தா சொன்ன கடுப்புல முடிச்சு தரேன்ட்ட. புரிஞ்சுதா? போடு. கண்ணு தெரியாம ஒண்ணு என் பட்டியல வந்து இன்னைக்கு கற்பனை துணைன்னு வந்து என்னை கையேத்தி நிக்குதுடா. வர சொல்ற பாக்கலாம். கண்ணு வலிச்சோமேனு தொழில் முறையில சிக்கல் இருக்கு, அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. வர சொல்ல பாக்கலாம். ஐயா தாயே இந்த பாலத்து கற்பனை நம்பி வந்திருக்க இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறேன். இதை மீட்டு போடலாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிப்ப. தொழில் முறையில பயப்படாத. கண்டிப்பா பத்திரம் வச்சுக்கா. தாயி இப்படி ஒன்னு அடியானுக்கு சுட்டு தலதேச தனிவா துட்டு
மத்ததை வச்சுக்கோ. நான் வரேன். அதே மாதிரி தொழில்முறை எத்தனை இன்னைக்கு கேதாரமாயி, இன்னைக்கு ஆகான பழக்கத்தில் அடிமையாகி, இன்னைக்கு அலங்கோலமா போய் தொழில் ஒண்ணு அமைச்சு கொடு, அதே மாதிரி அரமனை ஒண்ணு கட்டவனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறான். வர சொல்லு ஐயா, நான் சொன்னதுல சும்மா இதுல இருந்து மீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிதா, ஒண்ணு கலங்க வேண்டாமா ஐயா? மனசார நின்னுக்குவியா? என்னை பிடிச்சி நின்னுக்குவியான்னு கேட்கிறேன். மது பழக்கம், அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து உன்னை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்பது. புரிஞ்சுட்டியா? ஒண்ணு அதை பேச மாட்டேங்கிறானே, சொன்னா பதிலே வர மாட்டேங்குதா? ஏன்னா எந்நேரம் ஊத்திக்கிட்டு உழப்பு கெடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அங்க வேலையை விண்ணப்படுத்துறாங்கப்பா, வளைச்சு கொடுக்கலாம் திட்டம் போட்டுட்டாங்க. எப்படி அப்படி அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறானே. அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து நல்ல மனுஷனாக்கி உனக்கு பேருவாய் உனக்கு ரொம்ப நாளைக்கு உயிரோட போன என்னை நம்பி நில்லு. அதுல இருந்து மீட்டு கொடுத்து உன்னை வாழ வச்சு கொடுத்துறாயா, நல்லபடியா தொழில் அமைச்சு இதையும் மீட்டு கொடுத்து பேருவாய் கொடுத்துட்டு அப்படின்ட்டா எனக்கு வேலைக்கு திருநாளுக்கு எனக்கு கருக்கடா உதவி கொடுத்து அடியானோடையும் மண்ணூரோடு செஞ்சு வச்சோம். ஓ நான் கூட வந்துருக்கேன். இந்தா இத இங்கேயே இந்த இடத்துலயே அங்க நின்று ஒன்று மென்னு தின்னு முடிஞ்சிடும். தாயே ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? தாளவாடி இல்லையா? தாளவாடியில இருந்து இன்னைக்கு இத்தனை இதுலயுமே என்னை நம்பி வந்து கை ஏந்திட்டீங்களா? நீயும் பூச முறையில் இருக்கிறவதாயி ஒண்ணு கலங்க வேண்டாம். உன்னோட பட்டி பால் போல பெருக்கி பாலால் ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறனாயா? நான் சொன்ன அமாவாசைக்குள்ள ஒரு பூச முறை தடுக்கலா போச்சு சொல்லி மோச முறை ஒண்ணு தடுக்கலா போய் இன்னைக்கு எதிராளி உறவாடிட்டு நிக்கிறேன். அதுல இருந்து மீட்டு அதே இடத்துல நீ உட்கார வையின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அந்த தொழில் அதே மாதிரி அமைச்சு கொடுக்கறாயா? பெண் தெய்வத்துக்கும் மர செஞ்சது இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? அதே இடத்துல உன்னை உட்கார வச்சா உன்னைன்னா உன்னை இல்ல உன்ற குடும்பத்தை சார்ந்ததை உட்கார வச்சு பேர் வாய் கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பாயா? இது சத்திய வாக்கு. அதே மாதிரி பொண்ணா சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நான் சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு 1000 ஏடு வந்தாலும் சரி, நீ இந்த பூஜை முறையில இருந்துகிட்டு அவியலுக்கு ஒதுக்கிட்டு ஒடியாந்த பாத்தியா? அப்ப நான் கூட ஒடியாருன்னு தான் போதாயே. எண்ணி 3 நாள் மாற்றம் எப்படி தரேன்னு பாரு. அதே மாதிரி பதவியில் உட்கார வைக்கிறேன், பேரும் வாங்கி கொடுத்தாரு. இது சத்தியமா மரப்பாட்டுக்காரர் மட்டும் தாயே ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இன்னைக்கு நானுக்கு தகுதியா போய் நினைந்து வந்துட்டீங்களா? வர்ற அமாவாசைக்குள்ள அந்த காரியத்துக்கு முத்துப்பள்ளி வச்சு சொடம் முடிச்சு கொடுத்தேன். ஐயா தாயே ஒட்டி பால இந்த அக்கடி கும்புற மாதிரி கும்பல் வந்து நிக்கிறியே, இன்னைக்கு காரியம் மத்திய இன்னைக்கு சேதாரம் வாங்கி நிக்கிறாயா? இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நீங்க முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப உனக்கு பக்கத்தோடைய நின்று வீட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா? புரிஞ்சா புரியலையா? போவோம் தாயே அடியா ஒட்டி மகனே போன ஏற்று சொன்னதெல்லாம் மனசுல வைக்கியா? முக்கியமா வந்தது பொன்னாளுடைய ஏட்டுக்கு வந்தது. பொன்னாளுடைய ஏட்டுக்கு பொன்னாள் கொஞ்சம் நலக்கமா இருக்குது. இந்த நலக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாய் புண்ணு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக தொழில் முறை இல்ல மத்தனி தடுமாறிட்டு நிக்குது. இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டுட்டு நின்றியாயா? உனக்கு நோவும் அல்ல நொடியும் இல்லையாயா? துர்தேவதை ஒன்று அண்டி உன்ற உடம்புல சிரசுல நின்று விளையாண்டு வேடிக்கை காமிச்சு இன்னைக்கு உன்னை அலக்கழிச்சு வேடிக்கை நிக்குது. உண்டா இல்லையா? கருக்கு இருக்குன்னு பயம், உடம்பு முடியாது, இல்லத்துக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாதாயா? ஒன்னு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்கி போகுது. இன்னையிலிருந்து ஒரு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா? இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் ஒன்று இல்லம் வந்து சேருவேன். இல்லத்தை சுத்தபத்தமா வச்சுக்கோனு. நான் வர்றதுக்கு அடையாள கெவிலிச்சத்தம் கேக்கு வந்த வாடை அடிக்குமாயா? வந்து நின்று எடுத்து வீசிட்டு 2 கிக்கத்துல வச்சுட்டு வந்துருவேன். இந்த 2 கனியை பொண்ணா நாளைக்கு காலையில அடியா கேட்டுக்கா எப்படி செய்யறது. இந்தாதா யாருக்கு ரசம் போட்டு குடிச்சுக்கோன்னு எல்லாருமே. இது 4வது சாப்டர் பிச்சுது வீட்டு முன்னாடி கட்டிக்கா கோழில் தண்ணி பார்க்கும் போது கிணம் கொஞ்சம் உரசி முகம் முடிச்சு தண்ணி பார்த்துருவாங்க. புரிஞ்சுதான்? போகிறோம் ஐயா இங்க வா. பொன்னால காப்பாத்தி நீ நினைச்சு வந்ததையும் காப்பாத்தி முடிச்சுட்டா அப்படின்ட்டா எனக்கு புசுர் புசுர் பூச வேணுமே. மேலே கேட்ட திருநாள் அன்னைக்கு கத்தி மன மேல நின்றுச்சு. 12 மணி நேரத்துல நான் பச்சை ராத்திரி குடிச்சு நான் பச்சை கருதி இப்ப நாயா எனக்கு பொங்கமுகம் காமிச்சு குடும்பத்தோட வந்து எனக்கு பச்சை ரத்தம் கொடுத்து என்ற மக்களுக்கு பசியாட்டி போடு.
ஐயா எதிர்பார்த்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு மர செலுத்தி இன்னைக்கு மரத்தனிக்கு வாங்கிட்டு போறேன். இன்னையில இருந்து கூட வந்து நிக்கிறேன். போ 3:45 நாளைக்குல உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்துருவோம். இந்த தாயே கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். என்ன ஓப்பாய் காமிக்கணும். ஐயா சவாலுக்கு பட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குது. கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். புரியுதா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கு தகிரிமா போ சொன்ன கடுவுக்குள்ளார மாற்றத்தை கொடுத்து காரியத்தை முடிச்சு கையில கொடுத்தாரு. இது சத்தியவாக்கு தான். போ வரப்போ அடியா அடியா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறப்பா எடுத்த காரி கை கூடு காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன்னாயா. புரிஞ்சுதா? இங்க புடிச்சுக்கோ முடிச்சு கொடுத்துறேன்ட்டுனே நான் சொல்றது புரிஞ்சுதா? இந்த பத்திரமா வச்சுக்கோ. வாதா அந்த ரசப்பட்டு ஐயா சொன்ன அத்தனை மனசுல வைக்கியா. உள்ளங்கடு மாதிரி இல்லங்கடு மாதிரி இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்கிறேன். நான் உங்க பட்டி காவலா நிப்பேன். உனக்கு சத்தியமா கொடுத்துருக்கிறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் கூட வந்து நிக்கிறேன்னப்பா உனக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து மனசுக்குள்ள போட்டு புலம்பிட்டு நிக்கிறப்பா. முதல்ல அதை கைப்பற்றி தர்றேன். படி படி என்ன சொன்னேன்? சொன்னேன் வீட்டு கொடுத்துறேன்ப்பா. காரியம் கைகூட மாட்டேங்குது. காரியம் கவுந்து போயிட்டு இருக்குது. இல்லத்துக்குள்ள தடுமாற்றமா இருக்குது. காரியம் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். சொன்னது சொன்னதுதான். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முதலிக்கு வாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து உனக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து அடியாளுக்கு காரியத்தை கூடிய சீக்கிரம் நடத்துறனாயா. ஒன்னு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். அது கொஞ்சம் தவணை ஆகு. புரிஞ்சுதா? தவணை ஆனாலும் முடிச்சு கொடுத்தா. நீ பத்திரா வச்சுக்கா. போவர்றேன் போவர்றேன் போ. தாயே இங்க வா. உனக்கு தான் முதல் சொல்லணும். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா? ஒற்றி மகள எங்க நிக்க வேண்டாம். புரிஞ்சுதா? நல்லபடியா வாழ வச்சு சந்தோஷமா நிறுத்து அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. புயல் காத்தா நிக்குது. பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு கொடு வந்து கேட்டுட்டு நிக்கிற. வந்து நில்லாயா பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம். ராஜபாளையம் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்குது. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. சொன்னதெல்லாம் மனசு வாங்கிட்டியா? கட்டிட மனைவிக்கு தொழில் வேணும். பெத்த மகனுக்கு தொழில் வேணும். இருக்கிற கடனை அடைச்சு கொடுக்கணும். இருக்கிற தொழிலை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒன்னு ஊழல் தவணையா நிக்குது. அதையும் கட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா. ஒன்னு பயப்பட வேண்டாம். ராஜபாலத்தை கொடிநாட்டி தரம்போம். புரிஞ்சுதா? அப்படி போ வரம்போம். அடியா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. ஒட்டி போகலாம். தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான உங்க காரியத்தை இன்னைக்கு முறை செலுத்தி திருப்பி வாங்கிட்டு போகுது. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வந்து தாய் 3 நாளுக்குள்ள ஒரு மாற்றம் தர சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. காரியத்தை பத்தி என்கிட்ட ஒண்ணும் புலம்பிட்டு நிக்காத. சொன்ன பெத்த கண்ணு முடிச்சு தரப்போம். பேர் வாங்கி போறோம். ஐயா தாயே ஓட்டி போகல ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாத்து கற்பனை நம்பி வந்து நிக்கிறீங்களா? குறைக்கு மீட்டு கொடுத்து கொட்டு பழம் போட்டலாம். புரிஞ்சுதா? இன்னைக்கு மரசெலுத்தி இன்னைக்கு மரத்து நிற்பாங்க. இன்னையில இருந்து கூட வந்து நிக்கிறனாயா. பயப்பட வேண்டாம். அப்படி தாய் போ வரம்போ போ வரம்போ. தாயே சமாளிக்க முடியலையா? சமாளிக்க விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இன்னைக்கு நானுக்கு தகிரிபாடு இல்ல. இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவாசை வெடிச்சு வெடியாத நேரம் கட்டடைச்சு உங்க பட்டிக்கு பேர் வாங்கி உனக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கறாயா. மனம் முடியாது. இது சத்தியவா. புரிஞ்சுதா? அப்படி நல்லபடியா முடிச்சு கொடுத்தேன். தெரிஞ்சு இப்ப கசப்பும் துருவாடையும் பட்டியல நிக்குதாயா. கசப்பா நிக்குதுங்கிற பட்டி பட்டினா ஊடு இல்லையா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் மாற்றம் கொடுத்து அந்த சிக்கலுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? நான் உனக்கு நல்லது பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து அப்படின்ட்டா இந்த திருநாள் அன்னைக்கு எனக்கு தேன் கூடா விரதம் முந்தி எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுத்தோம்.
தாயே ஒட்டி மகள இந்த அக்கனி குமர மாதிரி குமரி வந்து நிக்கிறியாயா இல்ல மத்திரையும் தடுமாறி போச்சு பட்டி அத்தனை இன்னைக்கு சிக்கலா நிக்குதாயா நோவு நொடி ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் அல்ல பிங்கிரிச்சிட்டு நிக்குது இதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா 3 வாரம் 3 அமாவாசை வரணும் முடியுமா வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் இவ்வளவு மஞ்சத்தூள் கட்டி கொண்டு முறை செலுத்தி மறுதலி பாயிட்டு போதாயி அதுக்கு விட கொடுத்து மொண்டி கட்டி நீக்கிட்டார் போ வரம்போ தாயே ரொட்டி மகளை இன்னைக்கு உடம்பு தொந்தரவு கொஞ்சம் தொழில் முறையில கொஞ்சம் தொந்தரவு இல்லையா என்னை நம்பி வந்து நின்னு இன்னைக்கு ஒருத்தருக்கு சிறுநீரகம் பழுதா போய் அதை கொடுத்து காப்பாத்தி இன்னைக்கு கொஞ்சம் என் பட்டியல வந்து நிக்கிறேன் இல்லையா என்னை மலையாட்டு நம்பிட்டு நிக்கிறியாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த பாலத்து கருப்ப உனக்கு அள்ளிப்படி கலந்து அம்பாரம் போட்டு பேர் பாய் குத்தனாயா இப்படி தொழில் முறைக்கு சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாயா அது போகும் போட்டி மகளை சில குறை இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நீ கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவனா அடுத்த அம்மாவாசைக்குள்ளாரியே உனக்கு தங்கத்தாயம் போட்டுட்டாங்க புரிஞ்சுதா போகிறோம் தாயே தீராத குறையில வந்து நிக்கிறீங்க பேர் வாங்க முடியல இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல நாலா பக்கம் சூழ்ந்து நடக்குது வாழ்றதா சாப்பிடறதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா அந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி தாயி கொஞ்சம் உஷாரான இல்ல அப்படின்னா மேய்ச்சல் தேடி போகுதாயா அதுல இருந்து விட கொடுத்து பேர் வாங்கி தந்துடுறேன் புரிஞ்சுதா 3 வாரம் 2 வாரம் 3 அமாவாசை வரணுமா ஐயா வர்ற வாரம் ஒரு மலத்தேவாதி கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா இல்லையா மலையில இருக்கிற தேவாதி கும்பிட்டு இருந்தவா நீ அக்கடால் சொல்லி கொடுக்குறாள தாயி போய் ஒரு போய் கும்பிட்டு வா புரிஞ்சுதா அது போக நான் சொன்னதெல்லாம் நெசுமா அது வீடு கைப்பற்றாரனாயே கவலைப்படாது புரிஞ்சுதா நான் சொன்ன கெடுக்கு வரணும் 2 வாரம் 3 அமாவாசை வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ உனக்கு மீட்டு கொடுத்து சார்ஜ் கொடுத்துட்டுனா எனக்கு என்ன செய்யும் என்ன கேட்டாலும் தந்துருவியா சொத்து எழுதி கொடுத்துருவோம் போதாய் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வை போ தாயே தீராத குறை நீ காரியம் கை கூட மாட்டேங்குது எந்த காரியத்துக்கு போனா தொழில் முறையிலும் சரி இந்த காரியமும் சரி நிறைவேற மாட்டேங்குது தோல்வியாவே போய்கிட்டு இருக்குது அந்த தோல்விக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா அதே மாதிரி ஒரு கோரப்பள்ளிக்காரி கிட்ட கும்பிட்டு இருந்தியா கோரப்பள்ளிக்காரி கும்பிடு புரிஞ்சுதான் ஒண்ணு பயப்பட வேண்டாம் இது விங்கணிக்கணுங்கிறதுல உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் மீட்டு போடலாமாயா இது சத்திய வாக்கு நான் சொல்ற கடுக்கு வர முடியுமா வர்ற வாரம் வந்து முறை செலுத்தி திருப்பி போயிடு 3 அமாவாசைக்கு வந்து புரிஞ்சுதா வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அரைப்படியில் தாயே சிம்மாசனத்துல போட்டு பொட்டிக்குள்ள போட்டு அடிச்சு கொடுத்தா முடிச்சுக்கா புரிஞ்சுதா புரியலையா ஓ கஜானாவை நிரப்பித்தரம்போ அதே மாதிரி ஒரு வாரி சொன்னு உடம்புக்கு ஜன்னி குடம்டா சன்னி குடத்தோட வந்து நிக்குது தொழிலும் அதல பாதாளத்துக்கு போயிடுது ஆனா வந்து நிக்க சொல்லு அடியா தாயே நான் சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா இது நோவும் அல்ல நொடியும் அல்ல அட பொட்டிமான இதுக்கு இது என்ன பண்றது நீயும் மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு காப்பாற்ற முடியல இல்லையா இது நோவு நொடி அல்ல புரிஞ்சுதா இது வேற சமாச்சாரம் இந்த சமாச்சாரத்தை நீக்கி நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த தங்கத்தை தங்க விக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு கொடுக்கறாயா நீ என்னமோ ஏதாவது இருக்கு திடீர்னு உந்தர்றான் இழுத்துட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி பயிட்டு நிக்கிறியா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு தேவாதையும் கும்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒண்ணும் பண்ண முடியல உண்டா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா என்னடா வல்பூர்காரி வேற வந்து குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கிறான் என்ற பிறந்தவா சரி வல்பூர்காரி சரி அண்ணா அவன் எங்கிட்ட ஒரு நடப்பு வந்து கையேந்திட்டு போக சொல்லு சரி வலப்பூர் தெரியுதா சரிங்க தெரியுதா தெரியுது வலுப்பூர் அம்பே சரி ஒன்னா வந்து போலான்னு யாரோ சொல்லி கேட்டு போலான்னு நின்னுட்டு இருக்கிறா ஆனா என் பிறந்த வந்து இப்ப குறுக்க நின்னுட்டா பாரு கோவிச்சுட்டு இல்லையா மேல பாசத்துல நிக்கிறான் சரி தங்கத்தை காப்பாத்திடலாம் என்ன சரி
வந்த நீ ஒரு தடவை கையேந்திட்டு போக சொல்லு, மீட்டு தரேன்னு சொல்றான். திருப்பூர் தாண்டி, நல்லா புரிஞ்சுக்கோ, திருப்பூர் தாண்டி வலுப்பூரம்பங்க கோயில்றா, காளியாயி வலுப்பு இழுப்பு ஜன்னிக்கோணம் அத்தனைக்குமே ஆவாதான் மருத்துவச்சி. புரிஞ்சுதா? ஒரு இடத்துக்கு போய் அங்க கையேந்திட்டு வா, வர நான் தர்றேன். புரிஞ்சுதா? இப்ப வந்து அவ கூப்பிடுறதுனால சொல்றேன், போய் கையேந்திட்டு வா. அது போக நான் சொன்ன கடுப்பு வந்து நில்லு. தங்க வைக்கிற மாட்டு அலங்கரிச்சு அடியானையும் காப்பாத்தி உங்க தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி பேர் வாங்கி கொடுத்து எனக்கு என்ன சார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன பிடிக்கும்? என் தங்க சொல்லுது பத்தியா, அட அடியா பணம் காசு எல்லாம் என்ன ஒண்ணு கலங்க வேண்டாம். புரிஞ்சுதா? எனக்கு பச்சரத்தை பூசி ஆகணுமாப்பா. மேலுக்கு என்ற திருநாள் நல்லது படி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. இது நல்லது பண்ணல அப்படின்னா இந்த பாலத்து கற்பனை பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரிஞ்சுதா? 20 தலைக்கட்டு பூமியில சிறகிடந்து என்ற மன்னங்காலத்துல மன்ன அரண்மனையும் அழிச்சு என்னை எடுத்து செஞ்சவங்களையும் அழிச்சு நானும் என்ற கோட்டை அழிஞ்சு 20 தலைக்கட்டா பூமிக்குள்ள சிறகிடந்தவனப்பா. 20 தலைக்கட்டுக்கு அப்புறம் இந்த கலியுகத்துல என்ற தங்கத்தை பிடிச்சு என்ற தங்கம் தான் என்னை எடுத்து கையெழுத்து செய்யணும்னு சொல்லி அவனை சவுக்கள் அடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி என்னை எடுத்து பணிபட செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறானப்பா. புரிஞ்சுதா? அவன் மேல இறங்கி 27 வருஷம் ஆச்சு, பேசி 22 வருஷம் ஆகுது. புரிஞ்சுதா? நாடி வந்த மக்கள் அத்தனை வச்சு காப்பாத்தி வந்துட்டு இருக்கிற உன்ற தங்கத்தை காப்பாத்தி கொடுத்துருவேன். வேறு வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டா மேல கண்ட திருநாள் அன்னைக்கு இதே கத்தி மன மேல நின்று உச்சி 12 மணி நேரத்தில் நான் பச்சரத்தம் குடிச்சு பச்சைக்கறி நிப்பனாயா எனக்கு அடியானுடைய உருவம் ஒண்ணு செஞ்சு வச்சு மண்ணுருவம் செஞ்சு வச்சு எனக்கு பச்சரத்தை பூச கொடுத்து என்ற மக்களுக்கு பசி அடிச்சு போட்டு பத்திரமா வச்சுக்கா. இது ஒண்ணும் பண்ணக்கூடாது, கொண்டு பத்திரமா வச்சுக்கிறேன். இது வாடுற போது உனக்கு நல்லது தொழில் போதாடி வரும். இடம் ஒண்ணு விற்கோனு, பூமி ஒண்ணு விற்கோனு. பூமி தவணையா நின்றுட்டு இருக்குது, சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்குது, விலையாக மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் வேவட்டிக்கு போட்டி தொழில் முறையும் கொஞ்சம் சின்னப்பட்டு நிக்குதுன்னு ஒரு பொண்ணா வந்து நின்றுட்டு இருக்கிறாடா நல்லாம்பட்டி.